அக்னி நட்சத்திர காலம் அப்படிங்கிறது வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவார்கள். அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் செய்ய வேண்டிய சுபகாரியங்கள் என்னென்ன, தவிர்க்க வேண்டிய சுபகாரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. அக்னி தேவன் அப்படிங்கிறவர் தர்மத்தின் வடிவமாக இருக்கிறார் அப்படின்னும், சூரியனின் கதிர்களிலிருந்து பிறப்பு எடுத்தவர் அப்படின்னு 14 புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அக்னி புராணம் மனிதர்களின் வாழ்க்கை முறையை சொல்வதற்கென்றே யோகிகளும் தவசிகளாலும் முனிவர்களாலும் எழுதப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த அக்னி நட்சத்திரத்தின் புராண கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு 21 நாட்கள் இந்த அக்னி நட்சத்திர காலம் வாட்டி வதைப்பது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அது ஏன் என்பதை புராண கதை மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு காலத்தில் தீராத வயிற்று பசியால் அக்னி தேவன் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார் அப்படின்னும், அவருக்கு ஏற்பட்ட பசிக்கு காரணம் தெரியாமல் தேவர்கள் திண்டாடினார்கள் அப்படிங்கிறது கதை. இறுதியாக சுபேதகி அப்படிங்கிற மன்னர் 12 ஆண்டுகள் நடத்திய யாகம்தான் காரணம் என்றும், அவராக தீயில் இட்டு கொண்டிருந்த நெய்தான் அந்த அக்னி தேவனின் வயிற்றில் பசியை உண்டாக்கிவிட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை போக்குவதற்கான வழி என்ன அப்படின்னு பிரம்மாவிடம் கேட்கப்பட்டது. கோரமான பசியும் வயிற்று வலியும் தீர வேண்டும் அப்படின்னா ஒரு அடர்ந்த காட்டை விழுங்கியே ஆக வேண்டும் அப்படின்னு பிரம்மா சொன்னாராம். உடனே காட்டை தேடி ஓடினார் அக்னி பகவான். எல்லா இடங்களிலும் தேடியவர் யமுனை நதிக்கரை ஓரமாக இருந்த மலர்கள் பூத்து குலுங்கிய அந்த காண்டவ வனத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்து அதை நெருங்கினாராம். அதே சமயத்தில் கானகத்தை விழுங்க நெருங்கிய அக்னிக்கு ஒரு சோதனையும் வந்தது அப்படிங்கிறது கதை. இந்த காட்சியை கவனித்து கொண்டிருந்த இந்திரன் கானகத்தை சுற்றி அடர் மழையை பெய்யும்படி செய்தார் அப்படின்னும், அக்னி தேவன் பல வடிவங்களை எடுத்து கானகத்தை விழுங்க முயற்சி செய்த பொழுதும் தோல்வியடைந்தார் அப்படின்னும், இறுதியாக ஒரு முதியவர் வேடம் தரித்து யமுனை நதிக்கரை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அவருக்கு எதிரே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வந்தார்களாம். முதியவர் வடிவில் வந்த அக்னி பகவான் தான் மிகவும் பசியோடு இருப்பதாக கூறி கிருஷ்ணரிடம் உணவு கேட்டார் அப்படின்னும், கிருஷ்ண பகவான் வந்தது யார் அப்படின்னு புரிந்துக்கிட்டு, அக்னி தேவனின் பசியை தீர்க்கும் உணவை நான் தருகிறேன் அப்படின்னு கூறிய பொழுது அக்னி தேவன் தனதுடைய சுய உருவத்தை காட்டினார் அப்படிங்கிறது கதை. அங்கே காண்டவ வனமேதான் சாப்பிட்டு பசியாற வேண்டிய பொருள் அப்படின்னு சொன்னாராம். இந்திரன் ஏற்படுத்திய அந்த தடை குறித்தும் புகார் சொன்னாராம் அக்னி பகவான். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா காண்டவ வனத்தை உண்பதற்கு உதவி செய்வதாக உத்தரவாதமும் அளித்தார். அத்தோடு ஒரு நிபந்தனையையும் இட்டாராம் கிருஷ்ணர். இதற்கு கால வரம்பாக 21 நாட்களை வரையறுத்தார். அதற்கு பிறகு அர்ஜுனனை பார்த்து அக்னி தேவனுக்கு பாதுகாப்பு தரும்படி உத்தரவிட்டாராம். தன் வில்லை வளைத்த அர்ஜுனன் ஆயிரக்கணக்கான அம்புகளால் கூடாரத்தை உருவாக்கினாராம். கிருஷ்ணரின் பாதுகாப்பில் தனது 7 நாக்குகளையும் நீட்டியபடி வனத்துக்குள் புகுந்து கிடைத்த உணவை அத்தனையும் அக்னி தேவன் விழுங்க துவங்கினார் அப்படின்னும், இதை கண்ட இந்திரன் பெரும் மழையை பெய்வித்தார். அந்த சமயத்தில் துளி மழை கூட அக்னியின் மேல் படாமல் அர்ஜுனனின் அம்பு கூரை காத்து நின்றது அப்படிங்கிறது கதை. அக்னி பகவான் முதல் 7 நாட்கள் பூமியின் கீழ்ப்பகுதியை சாப்பிட்டார் அப்படின்னும், அந்த சமயம் வெப்பம் மெதுவாக பரக துவங்கியது. அடுத்த 7 நாட்கள் வளர்ந்திருந்த அடற்காட்டை உட்கொண்டார் அப்படின்னும், அந்த நேரத்தில் வெப்பம் கடுமையாக பரவி சுடத் துவங்கியது. இறுதியாக 7 நாட்கள் பாறைகளை விழுங்கியதால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து முழுமையாக தாழ்ந்து இளம் வெயில் மட்டும் வர துவங்கியது அப்படிங்கிறது கதை. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சில காரியங்கள் செய்யலாம், சில காரியங்களை தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறதும் நம்ம முன்னோர்கள் சொல்ல கேட்டிருப்போம். அப்படி என்னென்ன காரியங்களை செய்யலாம், என்னென்ன காரியங்கள் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் திருமணம் செய்வது, நிச்சயதார்த்தம், சீமந்தம், பெண் பார்ப்பது, இந்த மாதிரி சுப காரியங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் பூநூல் போடும் நிகழ்ச்சியான உபநயனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அனைத்து விதமான மங்கள காரியங்களுக்கும் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பால் காய்ச்சக்கூடாது. புது வீட்டிற்கு பால் காய்ச்சுவதை தவிர்த்து விடுவது, அதே போல் வீடு நிலை வைப்பது, இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சில செடி வைப்பது, கொடி மரங்களை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வெட்டக்கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க. விதை விதைக்கவே கூடாது. அதே போல் கிணறு, குளம், தோட்டங்கள் அமைப்பதையும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நிலம், வீடுகளில் பராமரிப்புகளும் கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க. அதே போல் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் 2 சக்கர வாகனங்களில் நெடுதூர பயணம் செய்வதை தவிர்த்துவிட்டு முடி இறக்குதல், காது குத்துகள், புது வீட்டுக்கு குடி போய் பால் காய்ச்சுவல், கிரகப்பிரவேசம் செய்வது, பூமி பூஜை செய்வது, கிணறு வெட்டுவது, விவசாய வேலைகளை துவங்குவது, இந்த மாதிரி முக்கியமான சுபகாரியங்களை தவிர்த்துவிட்டு பேச்சுவார்த்தைகள் மட்டும் அதை செயல்பட்டு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கூடுமான வரை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அக்னி நட்சத்திர காலத்தை நாம் கடந்தோமேயானால் நிச்சயமாக அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு அனைத்து சுபகாரியங்களையும் செய்து சந்தோஷமாகவும் சிறப்பான வாழ்வை மகிழ்ச்சியாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் கண்டிப்பாக ஒரு மரமாவது நட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக மிக புண்ணியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மரம் நடுவது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மரத்தை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நட்டு விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அது அந்த மரம் காய் கனிகளை கொடுக்கும். அதே போல் எத்தனையோ பறவைகளுக்கு வாழ்விடமாகவும் அந்த மரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்தை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் செய்து நமக்கு நல்ல நல்ல பல விஷயங்களை உணர்த்தும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தை வெறுக்காமல் இந்த காலங்களில் நீர் பந்தல் அமைப்பது, மோர் பந்தல் அமைப்பது, தயிர் சாதம் உள்ளிட்ட அன்னதானங்களை செய்து நம்ம இந்த அக்னி நட்சத்திர காலத்தை கழித்தோமேயானால் பல நன்மைகள் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது எல்லளவு கூட சந்தேகமே கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.